அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவ பத்தி தான் பார்க்க போறோம். முந்தைய காலங்களில நம் முன்னோர்கள் கிராம பகுதிகளில அதிகமா சிறுதானிய உணவுகள தான் உட்கொண்டு வந்தாங்க. சிறுதானிய உணவுகள் அப்படின்னா கம்பு, சோளம், கேழ்வரகு இது போல உணவுகள் தான். அந்த காலங்களில அரிசி உணவ திருவிழா காலங்கள்ல மட்டுமே அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது வருடத்துல 1 முறையோ, 2 முறையோ மட்டுமே இந்த அரிசி உணவுகள அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா, இப்ப நம்ம அரிசி உணவுகள அதிகமா எடுத்துக்கிறோம். சிறுதானிய உணவுகள வருடத்துல 1 முறையோ, 2 முறையோ நம்ம எடுத்துக்கிறோம். சிறுதானிய உணவுகள்ல ரொம்பவே மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. குறிப்பா கேழ்வரகு அப்படின்ற போது சிறுதானியங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவா இருக்கு. சிறுதானிய வகையைச் சேர்ந்த இந்த கேழ்வரகு ஆரியம், கேப்பை, கெவுரு என பல பெயர்கள் வச்சு அழைக்கப்படுது. கேழ்வரகு அடிப்படையில அரிசியை போல கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு உணவா தான் இருக்கு. கிராமங்களில் இப்பவும் கேப்பை அப்படின்னு சொல்லி தான் இந்த தானியத்தை அழைக்கிறாங்க. நம் முன்னோர்கள் பெரிதும் விரும்பப்படக்கூடிய பயிர் வகையில இந்த கேழ்வரகும் ஒரு மிக முக்கியமான ஒன்றா இருந்து வருது. நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே உடலுக்கு ஆரோக்கியமும் வலிமையும் தரக்கூடிய ஒரு முக்கிய சிறுதானிய உணவுப் பொருளா இந்த கேழ்வரகு இருக்கு. இந்த கேழ்வரகு கூழ குடிக்கும்போது நம் உடலுக்கு மிக உயர்ந்த கால்சியம், நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து நமக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாரம்பரிய ஊட்டச்சத்து உணவா இந்த கேழ்வரகு கூழ் இருக்கு. இந்த உணவு உடல் எடையை குறைக்கவும், கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தவும், நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை சமநிலைப்படுத்தவும் இந்த உணவு மிகவும் உதவுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோடை காலங்கள்ல உடலை குளிர்ச்சியா வச்சுக்க இந்த கேழ்வரகு கூழ் மிகவும் பயன்படுது அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த கேழ்வரகு கூழ் நம்ம பல்வேறு பகுதிகளில் பார்க்கலாம். சாலை ஓரங்கள்ல அங்கங்க வித்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் பார்த்தது காட்பாடியிலேருந்து குடியாத்தம் வரக்கூடிய சாலையில லத்தேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கம்பத்தம் என்ற பகுதியில் தான் இந்த கூழ் கடையை பார்த்தேன். இந்த கூழ் கடையை ஒரு தம்பதியினர் நடத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட இந்த கூழ் வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு போய் வாங்கி குடிக்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பாயிடுச்சு. ஏன்னா குடிக்க கூழ் கொடுத்தாங்க, கூடவே அதை தொட்டுக்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த மூலிகையால செஞ்ச துவையல்களை கொடுத்தாங்க. அந்த துவையலெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்தது. அவங்க என்னென்ன துவையல் கொடுக்குறாங்க, இந்த கூழ் எப்படி ஆரோக்கியமான முறையில் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, இந்த தகவலை அவங்க பரிமாறுறாங்க. கேட்கலாம் வாங்க. 50 வருஷம் இருக்குது, 70 வருஷம் வரைக்கும் வாழலாம் நம்ம. இந்த கூழ் சாப்பிட்டு, களி சாப்பிட்டு, சிறுதானிய வகை என்னென்ன கிடைக்கிது, கஞ்சனம் இப்படி வந்து தான் சாப்பிடணும்னு கூட கிடையாது. முதல்ல கிராமத்தில் பழகுங்க. கவனியர்களும் கிராமத்தில் பழகி என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜனங்கள் பாருங்கள். பார்த்து இந்த சாப்பாடெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறீங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? எங்கள் பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லித்தரணும், அதனால் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிராமத்தில் தெரிஞ்சுக்கின்னு போங்க. இது நாங்களாக கற்றுக்கிறது கிடையாது. தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்க எப்படி செய்முறை. அந்த செய்முறையை கண்ணால் பார்த்து எந்த கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு தான் சாப்பாடை உணவு ரெடி பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கண்ணால் பார்த்தாங்க, விளைச்சல் பண்ணாங்க, அதை எப்படி செய்யணுன்றது செஞ்சு சாப்பிட்டு அதை ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க ஜனங்க. இப்போ கொடுக்குற சாப்பாடெல்லாம் ஒரு நாள் ருசிக்காக கொடுக்குறது. இது பல நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு தானிய பொருள். அந்த தானிய பொருட்கள் அதில் ரெடி பண்ணி கூழ் நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்துன்னு வந்துருக்கிறோம். இது காட்டில் கிடைக்கிறது. இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு பொருள். இது பிரண்டை. இந்த பிரண்டையில் துவையல் பண்ணி ஊறுகாய் ரெடி பண்ணுறோம். இது காட்டில் விளையக்கூடிய ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவில் ஊறுகாய் ரெடி பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்துருவோம். சீரகம் ஊறுகாய் ஆரோக்கியமான உணவு. பசி எடுக்கணும்னா சீரகம் ஊறுகாய் சாப்பிட்டாக்கா நல்லா பசி எடுக்கும், வாய் குமட்டல் இருக்காது. அதுவும் செஞ்சு தரோம். அப்புறம் ஊறுகாய்க்கு ஒரு 5-6 ஊறுகாய் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இல்லை, எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டதுனால அது எப்படி செய்யுது, ஜனங்களுக்கு ஆரோக்கியம். இந்த உணவு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா உயிர் வாழலாம். ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற ஜனங்க குடிக்க வச்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இந்த உணவை சாப்பிட்டு பழக்கப்பட்டீங்கன்னா
ஜனங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு 5 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இது என்ன சாப்பாடுன்றது அவங்களுக்கு வந்து தெரியணும். கிராமத்து உணவு தான் அது. கிராமத்து உணவு பசி போகும் பறந்து. அதே மாதிரி வந்து மாட்டுப்பால், நான் கடையில் வந்து பாக்கெட் பால் இதெல்லாம் வந்து வாங்கிறது கிடையாது. நான் மாட்டுப்பால் தான், எங்கள் வீட்டிலே மாடு இருக்குது. அதில் கறந்த பாலை வந்து காய வச்சு அதில் புற ஊற்றி வந்து மோர் வந்து அதில் தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து பாக்கெட் பால் சுத்தமாக எண்ணெயுமே போடுறதே கிடையாது. நான் மாட்டுப்பால் தான் புற ஊற்றி அதை ரெடி பண்ணி மோராக வந்து கடைஞ்சி அதில் வந்து வெண்ணெய் வந்து எடுக்க மாட்டேன். மோர் கடைஞ்சாலும் வெண்ணெய் எடுக்கிறது கிடையாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி ஜனங்களுக்கு அப்படி இருப்போம். அதையும் வெண்ணெய் சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் தனியாக எடுத்து போட்டு எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் நான். வெயில் காலத்துக்கு கூழ் குடித்தா உடம்பு சூடு வந்து தணிக்கும். மோர் வெங்காயம் எல்லாம் போட்டு தரோம். அதனால் உடம்பு சூடு தணிக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. கூழ் குடிக்கிறதுனால சுகர் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த காலத்துலலாம் கேழ்வரகு கம்பு சோளம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டதுனால நல்லா ஹெல்த்தாக இருந்தாங்க. இன்னமும் நல்லா இருக்கிறாங்க. அவங்களாம் 90 வயசு வரையும் 100 வயசு வரையும் இருந்தாங்கன்னா காரணம் வந்து இந்த கேழ்வரகு கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அவங்க 100 வருஷம் 90 வருஷம் உயிரோட இன்னமும் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து அதிகமாக முட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி அதிகமாக இருக்குது ஜனங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் முட்டு வலி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கல்ல. அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நிறைய பேர் பாட்டிலில் வாங்கிட்டு போவாங்க, ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. எங்களுக்கு இந்த தேதியில் எங்களுக்கு இந்த ஊறுகாய் வேணும், 1 கிலோ வேணும், அரை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. வீட்டாண்டியே வந்து கூட நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு பெங்களூரு வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போயிருக்குது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வாங்கின்னு போய் வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் கெமிக்கல் இல்லாத ஊறுகாய் தான் வாங்கின்னு போய் நாங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்ற நாங்கள் சொல்லி அனுப்புவோம். அவங்க வாங்கிக்கின்னு போகிறாங்க. சார் எல்லாம் காட்டில் தான் போய் எடுத்துன்னு வரோம் சார். காட்டில் எடுக்க சொல்ல ஒரு தடவை விழுந்துட்டு வரோம் மரத்து மேலே ஏறி. ஆனால் காட்டில் தான் எடுத்துன்னு வர்றோம். வீட்டிலே தான் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி அதை சீவி க்ளீன் பண்ணி அழைச்சி எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் பிரண்டன்றது. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நாங்கள் கஷ்டத்தை பார்க்கல. ஜனங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுன்றதுனால அவரும் செய்கிறார். கேழ்வரகை பற்றி இந்த தகவலை கேட்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா முந்தைய காலங்களில் இது போல் ஆரோக்கியமான உணவுகளை அவங்க சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாகவே இருந்திருக்காங்க. நாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போல் சிறுதானியங்களை எதையுமே நாம் உணவில் சேர்த்துக்கிறது இல்லை. அரிசி வகைகளை மட்டும் நாம் உணவில் சேர்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரோம். இதனால் சின்ன குழந்தைகளிருந்தே பல்வேறு நோய் தொற்றுக்கு நம்ம ஆளாகிறோம். ஆரோக்கியமான உணவுகள் எவ்வளவோ இருக்குது. அது போல் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நாம் சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கணும். இனி வரும் தலைமுறையினரையும் நாம் வந்து ஆரோக்கியமான முறையில் பார்த்துக்கணும். அப்படின்னா இது போல் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு போன கேழ்வரகு கம்பு சோளம் இன்னும் எவ்வளவோ சிறுதானியங்கள் இருக்குது. இந்த தானியங்களை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வரணும். அப்படி சேர்த்துட்டு வரும்போது நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கமெண்டை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விபி நேச்சுரலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு வேணும். இது போல் இயற்கை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் பதிவிடுறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி.